இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான 3D ஏஐ இமேஜஸ் வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு 3 பிக்சர்ஸ் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு உங்களோட யூசர் நேம் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டேரெக்டாக உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்தோடனே டேரெக்டாக சர்ச்சில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் பிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பிங் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து வச்சு லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம கூகுளில் எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எப்பவும் போல் யூசர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்டு இமெயில் யூசர் நேம் கொடுத்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி சைன்இன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நான் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் வச்சுருக்கேன். இந்த ஃபார்மேட்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் என்னோடய யூசர் நேம் இருக்கிற இடத்துல உங்கள் யூசர் நேமும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற சோஷியல் மீடியா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற நேம் கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி மாற்றிட்டு இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டு கீழே க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். சரியா? ஸோ அந்த பிக்சர்ஸை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.